ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல டிராகன் பாலோட 21st டெங்காய்ச்சி புடோகாய் சகாவை பார்க்க போறோம். இதுல டோட்டலா 10 எபிசோடு இருக்கு. இந்த வீடியோல 5 எபிசோடும் அடுத்த வீடியோல 5 எபிசோடுனும் டோட்டலா 2 பார்ட் அந்த ஆர்க் முடியும். எடுத்ததும் கோகுவும் கிரில்லினும் அடுத்த 5 மாசத்துல வரப்போற அந்த ஃபைட் மேட்ச்க்காக கடினமா ட்ரைனிங் எடுக்கிறத காட்டுவாங்க. கோகுக்கே ஒரு கட்டத்துல நாக்கு தள்ளும். கிரில்லின் கிட்ட நம்ம அந்த பெரிய பாறையை நகர்த்தாம அவர் நமக்கு எதுவும் சொல்லி தர மாட்டாரு போலேன்பான். இதே டைம் பின்னாடி டைனோசர் வேற துரத்தும். இப்படியே மாசங்கள் போக போக 2 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருந்த விஷயங்களை ஈஸியா பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களோட என்டூரன்ஸ், ஸ்பீட் அண்ட் டஃப்னஸ்லாம் ஸ்ட்ராங் ஆயிருக்கும். ரோஷியை எதிர்பார்த்ததை விட பெட்டர் ஆயிட்டாங்கன்னு பாரு. இதுக்கப்புறம் ராத்திரி சாப்பிடும் போது கோகுவும் கிரில்லினும் பூந்து விளையாடுவாங்க. ஒரு கட்டத்துல சாப்பாடே தீர்ந்திருக்கும். ரோஷி கையில வச்சிருந்த சாப்பாடு கீழே விழுந்துருச்சுன்ட்டு அதை எடுக்க போனவர் கம்மனை அதை எடுத்துட்டு வரலாம்ல. லான்ச்சோட துணியை லைட்டா விளக்கி விட்டு பாக்கணும்னு ஆசைப்பட்டு அவ சாப்பாடுக்கு பெரிய சைஸ் குண்டாவை எடுத்துட்டு வந்திருப்பா. அதை டேபிள்ல வச்சு டேபிள் கிராக் ஆகி நல்லா ரோஷி முதுகுலே விழுந்திருக்கும். இதுக்கப்புறம் டோர்னமெண்ட்டுக்கு கரெக்டா 1 மாசத்துக்கு முன்னால கோகு ரோஷி கிட்ட ஒன்னு காட்டணும்னு சொல்லி கூட்டிட்டு போவான். பார்த்தா போல்டர் அசால்ட்டா நகர்த்துவான். கிரில்லின் இதை என்னால அவன் அளவுக்கு பண்ண முடியல, நல்ல லேசா பண்ணுவன்ட்டு அவனும் நகர்த்தி காமிச்சிருப்பான். ரோஷி 2 பசங்களுமே வேற லெவல்னு நினைப்பாரு. இந்த பாயிண்ட்ல கிரில்லினுக்கும் கோகுவுக்கும் எப்படியோ ரோஷி மாஸ்டர் கிட்ட இருந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்க போறோம்னு நினைப்பாங்க. ஆனா அவர் இத்தனை நாள் நீங்க பண்ணீங்களா, அதான் டர்ட்டில் ஹெர்மிட்டுக்கான ட்ரைனிங், இதை தாண்டி நான் உங்களுக்கு சொல்லி தர எதுவும் இல்லைன்னு பாரு. கோகு அப்புறம் சண்டையில எப்படி ஜெயிக்கன்னு கேட்டா, ரோஷி நீங்க ஜெயிக்கவில்லையே, என்கிட்ட இருந்து கத்துக்க தானே வந்தீங்க, ட்ரைனிங் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அதை வச்சு சண்டை போடலான்னு பாரு. கிரில்லினும் இந்த ட்ரைனிங்கை வச்சுட்டு டென்காய்ச்சில எப்படி ஜெயிக்கன்பா. அவர் எப்படியோ அதுல ஜெயிக்க முடியாது, அது உங்க ட்ரைனிங்கான அடுத்த இன்ட்ரோடக்ஷன். கரெக்டா 1 மாசம் இருக்கப்ப புது ஸ்டைல் கத்து கொடுத்தா மட்டும் எல்லாத்தையும் ஜெயிச்சிருவீங்களா? ஜஸ்ட் இந்த ஓட்டோட வெயிட் அதிகப்படுத்திக்கங்க, 40 கிலோவான் பாரு. 2 பேரும் கவுந்திருப்பானுங்க. இதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல இருக்கப்ப கிரில்லினுக்கும் கோகுவுக்கும் அந்த டோர்னமெண்ட் போய் ஜெயிப்பமா மாட்டமாங்கிற குழப்பம் இருக்கும். அப்படியே ராத்திரி வேலையில யாம்சா அவனோட வுல்ஃபேங் ஃபிஸ்டை எந்த அளவுக்கு மாஸ்டர் பண்ணிருக்காங்கிறத காட்டுவாங்க. அவன் இன்னும் 1 மாசம் தானே இருக்கு, சிட்டிக்கு போலான்னு நினைப்பான். அப்படியே சிட்டில இருக்க புல்மாவை காமிச்சா அவ யாம்சா எனக்கு லெட்டர் கூட போடல, அவன் எனக்கு கண்டுக்கலன்னு சொல்லிட்டு கோவப்படுவா. ஒவ்வொரு சமாதானப்படுத்த பார்த்தாலும் உலாங்க இன்னத்துக்கு ஏதாவது சண்டை போட்டு செத்துருப்பான்பா. புல்மா வாயை வச்சுட்டு கொஞ்சம் அமைதியா தான் வாயான்ட்டு தெரியாம கீழே போட்டா ஆரஞ்சு எடுக்கலான்னு போவா. திடீர்னு பார்த்தா ஒரு ட்ரக் அடிச்சு தூக்க வந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல யாம்சா தான் காப்பாத்திருப்பான். இருந்தாலும் தாடியும் கிடியுமா இருக்கனால அவளுக்கு தெரியாது. அவன் நல்லா முடிய தூக்கி காமிச்சு யாம்சான்னு சொல்லவும் தான் தெரிஞ்சுப்பா. ஒவ்வொரு ரொம்ப சந்தோஷமா ஒட்டிக்கும். ஆனா புல்மாவோ இப்ப என்ன இக்னோர் பண்ற மாதிரி அப்பவும் பண்ணிட்டீலன்பா. யாம்சா சாரி கேட்கவும் இப்ப நீ எனக்கான பாய் ஃப்ரெண்டுக்கான டைம் கொடுக்கணும்னு சொல்லி கூப்பிடுவா. இவளுக்கு வெக்கமா போயிரும். இதுக்கப்புறம் டோர்னமெண்ட்டுக்கு கரெக்டா 1 நாளுக்கு முன்னாடி ரோஷி பசங்க 2 பேர்த்தையும் கூட்டிட்டு போறதா இருக்கும். அவர் டூத் பிரஷ் ஷூஸ்ல எடுத்து வச்சாச்சான்னு கேட்டா கோகுக்கு டூத் பிரஷ் பத்திலாம் தெரியாதுல. அவர் சரி ஷெல்ஸ கழட்டி வச்சுக்காங்கன்னு பாரு. கிரில்லின் இதோட போனா வித்தியாசமா இருக்கும்னு நினைச்சேன், நல்ல வேலை இவரே வேணான்ட்டாருன்பா. 2 பேத்துக்கும் பாடி அவ்வளோ லைட்டா ஃபீல் ஆகும். ரோஷி முடிஞ்ச அளவுக்கு வேகமா ஜம்ப் அடிச்சு பாருங்க பாக்கலான்னு பாரு. பார்த்தா வானத்துக்கே போயிட்டு வருவானுங்க. ஓடும் போது ஸ்பீடும் ரொம்ப பயங்கரமா இருக்கும். லான்ச் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா டோர்னமெண்ட் போறதால உங்களுக்கு ஒரு கிஃப்ட்ன்பா. பார்த்தா 2 பேர் கோட் சூட் போட்டு தொப்பிலாம் போட்டு சூப்பரா வந்து நிப்பாங்க. லான்ச் 2 பேரும் கியூட்டா இருக்கீங்கன்பா. ரோஷி லேட்டா போனா பிளேனை மிஸ் பண்ணிடுவானுங்கவும் லான்ச் 2 பேத்துக்கும் கை கொடுத்து தாட்டுவா. இதுக்கப்புறம் பிளேன்ல போறப்ப கோகுக்கு இது என்ன இவ்வளவு பெருசா வந்துட்டு பறக்குதுன்பா. கிரில்லின் தான் இது பெரிய ஏரோப்ளேன் ரான்பா. இங்க வர ஹேரோஸ்டஸ் கிட்ட கையை வச்சுட்டு கம்மன் இல்லாம ரோஷி நல்லா மூஞ்சிலே வாங்கியிருப்பாரு. கோகு நைட் நல்லா தூங்கிட்டு இருக்கவன் முழிச்சதும் ரோஷியை கூப்பிட்டு கீழே என்ன இப்படி மினுக்குதுன்பா. அவரு சிட்டி லைட்ஸ் தாண்டா தம்பினா. கோகு அங்க போனா எனக்கு ஒண்ணு கேட்டா தருவாங்களா, ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களான்பா. கிரில்லின் தான் யாரா இவன்பா. கோகு ஏர்போர்ட்டை தாண்டி வந்ததும் இதான் சிட்டியான்ட்டு ஆச்சரியப்படுவான். கிரில்லின் என்ன எம்பாரஸ் பண்ணி விட்டுறாதேன்பா. இதுக்கப்புறம் 3 பேரும் டாக்ஸி பிடிச்சு டோர்னமெண்ட் நடக்கிற இடத்துக்கு வந்திருப்பாங்க. 12 மணியோட ரெஜிஸ்ட்ரேஷன் முடியுதுன்னு சொல்லவும் ரோஷி பசங்களை கூட்டிட்டு போய் ஃபார்ம் ஃபில் பண்ணலான்னு பார்த்தா அங்க கோந்திருக்கவே இந்த 2 பொடி பசங்களை பத்தியா சொல்றீங்கன்பா. யாம்சா வந்தவன் கோகுவை கூப்பிடுவான். ஆள் ஹேர் கட் பண்ணிட்டலாம், ஆளே மாறி இருப்பான். கோகு யாரா அவன்னா அவன் வுல்ஃபேங் ஃபிஸ்ட் பண்ணி காட்டவும் தான் தெரிஞ்சுப்பான். யாம்சா புல்மா தான் அதிக முடி விட்டுருந்தா ஃபேஷனபிளா இல்லைன்னு வெட்டி விட்டான்னு சொல்லுவான். கிரில்லின் யார் இவன் கேட்கவும் கோகு 2 பேர்த்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வைப்பான். அப்படியே புல்மா ஊலாங்கன் பூரை பார்த்துட்டு பேசலான்னு போவான். புல்மா நீ என்னடா டோர்னமெண்ட்லன்பா. ரோஷி குறுக்க பூந்து ஹலோ சொல்லவும் லைட்டா ஜர்க்கா இருப்பா. இருந்தாலும் கோகுவை பார்க்கலான்னு அந்த தீவுக்கு வந்தோம், வீடு மாத்தினா அதெல்லாம் சொல்ல மாட்டேயா பெருசுன்னு சொல்லிட்டு கோவப்படுவா. ரோஷி மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்க தான் இடம் மாற வேண்டியதா போச்சு. அப்புறம் நீ அந்த பனி சூட்ல இருந்து எனக்கு இந்த பஃபு கொடுத்தீல, அது மாதிரி இங்க ஏதாவது கொடுக்க முடியுமான்னு கேட்பான். புல்மா கையில உடன் நேமரை எடுத்து வாயிலேயே வச்சிருப்பா. ஊலாங்க இந்த பெருசு இன்னும் திருந்தலையான்பா. யாம்சா கோகு கிட்ட நீ இதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, நாளைக்கு காலையில நம்ம 2 பேரும் போட்டியாளர்களா இருப்போம், அதால ஃப்ரெண்ட்லி எல்லாம் போக முடியாது பாத்துக்கன்பா. கோகு அது ஏன் காலையிலேன்பா. புல்மா மேட்ச் காலையில தானே. கோகு நைட்டே சண்டை இல்ல நினைச்சன்பா. புல்மா தான் நைட் ரெஜிஸ்ட்ரேஷன் முடியுது, காலையில தான் சண்டை ஸ்டார்ட் ஆகுதுன்பா. கோகு ஆனா எனக்கு இப்பவே சண்டை போடணும்பா. நைட்டு பார்த்தா நம்ம ஆளுங்க 3 பேரும் கவுந்து அடிச்சு கிடப்பாங்க. காலையில டோர்னமெண்ட் பாக்குறதுக்கு கூட்டமா ஆள் வந்திருப்பாங்க.
ரோஷி தொலைஞ்சு போகாம இருக்கணும்னா என்கிட்டயே வாங்கன்பாரு. அந்த பக்கம் அனௌன்ஸ் பண்றவரு பிரிலிமினரி டெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு காம்படிஷன் ஹால் போக சொல்லுவாரு. உள்ள போனா ஃபார்ம் பாக்குறவங்களே இந்த பசங்க தான் போறாங்களான்பாங்க. ஒன்ஸ் அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்ததும் ரோஷி இதுக்கு மேல நீங்க தான் பாத்துக்கணும்ட்டு அவங்களுக்கான ஃபைட்டிங் சூட் கொடுப்பாரு. கோகு அண்ட் கிரில்லினுக்கு இது ரொம்ப பிடிச்சு போயிரும். உலகமே சூப்பரா இருக்குன்பா. ரோஷி கோகு அண்ட் கிரில்லின் கிட்ட இந்த பிரிலிமினரியில ஜெயிக்கிறவங்கள தான் அந்த 8 கண்டஸ்டன்டா வைப்பாங்க. அதால இதை சீரியஸா விளையாடுங்க, நான் வாட்ச் பண்ற இடத்துல இருந்து பாத்துக்கிறேன்பா. புல்மா யாம்சா கிட்ட உன் பெஸ்ட் கொடுன்பா. கோகு அண்ட் கிரில்லின்ல உள்ள போயிட்டு பூரிப்பாவானுங்க. வெளியே அனௌன்ஸ் பண்றவரு சண்டை போடுறவங்களுக்கு மட்டும் தான் உள்ள அனுமதி, ஆடியன்ஸ் யாரும் வரக்கூடாதுன்பா. புல்மாக்கு தான் காண்டாயிரும். உள்ள இருக்க மனுஷனும் நீங்க எல்லாம் வரலன்னா இந்த மேட்ச்லாம் நடத்த முடியாது. தோராயமா பல நாடுகள்ல இருந்து 137 பேர் வந்திருக்கீங்கன்னு பாரு. கிரில்லின் அந்த நம்பரை கேட்டு சர்ப்ரைஸ் ஆனாலும் சுத்தி சில பேர் மாஸ்டர் போல இருக்கதை பார்த்து கொஞ்சம் இன்செக்யூரா ஃபீல் பண்ணுவான். இந்த டோர்னமெண்டோட பிரிலிமினரியிலேயே இந்த மொத்த கூட்டத்துக்கும் சேர்த்து 8 பேர்த்த தான் செலக்ட் பண்ணுவாங்க. புல்மா ஏன்டா ஜன்னல் அவ்வளவு பெருசுக்கு வச்சிருக்காங்கன்ட்டு ஸ்டூலா மாற முடியுமான்னு கேப்பா உலாங்கிட்ட. அவன் புவரை பார்த்தா புவர் நான் தான் அப்ளை ரெஸ்ட் ரூம் வாழா மாறினலன்பா. உலாங்கும் வழி இல்லாம ஹெல்ப் பண்ணுவான். அவன் அதுலயும் லைட்டா பெனிஃபிட் எடுத்துப்பான். அவ இன்னும் மேல போகணும்ட்டு நல்லா ஷோல்டர்ல ஏறி நிப்பா. உள்ள பார்த்தா ரூல்ஸ் கொடுத்துருவாங்க. மொத்தம் இங்க 4 பிளாக் இருக்கும். ஒவ்வொரு பிளாக்குக்கும் 2 காம்படிட்டரை சூஸ் பண்றதா இருக்கும். அவங்க நம்பர்ஸ் பார்த்து எடுத்துக்கங்க. போட்டி 1-on-1 தான் இருக்க போகுது. நீங்க உங்களோட ஆப்போனன்ட்ஸை கொல்லாம இருக்கிறது மட்டும் தான் நீங்க பார்த்து பண்ண வேண்டிய விஷயம்பாங்க. கிரில்லினுக்கு 93 நம்பரும் கோகுக்கு 70 நம்பரும் வந்திருக்கும். 2 பேத்துக்கும் பிளாக் பார்க்க தெரியாது. யாம்சா தான் ஹெல்ப் பண்ணுவான். நீங்க 2 பேருமே 3வது பிளாக் தான் கவும். கிரில்லினுக்குலாம் அல்ல இருக்காது. ஏன்னா கோகு எதிர்த்து சண்டை போட முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். கோகு தான் நம்ம 2 பேருமே வேற வேற பார்ட்ல இருக்கோம்பா. யாம்சா பார்த்தா 2வது பிளாக்கா இருப்பான். அவனுமே கோகு கூட சண்டை போடுற நிலைமை வலையே நினைப்பான். கிரில்லின் பயந்துட்டியான்னு கேட்டா அவன் மெயின் மேட்ச்ல மெயின் பெரிய ரிங்ல வச்சு சண்டை போட்டாதானே நான் யாருன்னு காட்ட முடியும்பா. 2 பேருமே ஒருத்தனுக்கு ஒருத்தன் நான் தோத்து போக மாட்டேங்கிற ஒரு கட்ஸோட தான் போவானுங்க. கிரில்லினே இதை ஃபீல் பண்ணிட்டு யாம்சா ரொம்பவுமே கான்பிடென்ட்டா இருக்கான். மத்தவங்கள மிருகம் போல மசில்ஸ் வச்சிருக்காங்க. நான் என்ன செய்வேன்பா. கோகு நம்ம மாஸ்டர் ரோஷி கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கொண்டான்பா. கிரில்லின் இருந்தாலும் சண்டை போட சொல்லி தள்ளையன்பா. கோகு நீ களத்துல இறங்கும் போது உனக்கு தெரியும்பா. ஸ்டார்டிங்கே கோகு போற ரவுண்டா இருக்கும். நம்ம ஆளு சிறுசா இருக்கனால இந்த பையன் கூட சண்டை போட்டிருந்தா நமக்குலாம் லக்கி டேன்னு சொல்லிட்டு சில பேர்லாம் நக்கல் பண்ணி சிரிப்பாங்க. யாம்சா இவன் மாஸ்டர் ரோஷி கிட்ட இருந்து என்ன கத்து வச்சிருக்கான்னு பாக்கலான்ட்டு போவான். உலக்கு கண்ணு வேற பக்கம் போகுமா. புல்மா லைட்டா தடுமாறிட்டு ஒழுக்கமா கரெக்டா பிடிக்கணும் பாத்துக்கன்பா. உள்ள ரெஃப்ரி உங்களுக்கு 1 மினிட் தான் டைம்ன்பா. கோகுவோட ஆப்போனன்ட் இவனை 1 செகண்ட்ல நசுக்கி புளியறன்பா. கோகு பார்த்தா அசால்ட்டா அவன் பிடிக்க வரப்ப அந்த பக்கம் போயிட்டு சும்மா ஒரு விரல்ல தான் தொடுவான். அதுக்கே அவன் அந்த பக்கம் கவுந்திருப்பான். இதை பார்த்து எல்லாரும் ஹாப்பி ஆகிறப்ப உலாங் வேற ஒன்ன பார்த்து ஹாப்பி ஆவான். புல்மா நீ நடந்துக்கிறதே சரியில்லைன்ட்டு பாப்பா. மத்தவங்கள கோகு ஃப்ளூக்ல ஜெயிச்சுட்டாதான் நினைக்கிறப்ப யாம்சா 1 டச்லயே காலி பண்ணிட்டானா. மாஸ்டர் ரோஷி கிட்ட ட்ரைனிங் எடுத்திருக்கானா சும்மாவான்னு நினைப்பான். கிரில்லின் கோகு வந்ததும் லக்ல ஜெயிச்சுட்ட போலன்பா. கோகு நீ உன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை மட்டும் வெளிப்படுத்தாம இரு, அது நல்லதுக்கு இல்லைன்பா. இந்த இடத்துக்கு ஓரஞ்சி டெம்பிள்ல இருந்த கிரில்லினோட சீனியர்ஸ் வருவாங்க. ஆக்சுவலா அவனுங்கள புல்லிஸ்ன்னு தான் சொல்லணும். சும்மா தலையில அடிச்சுக்கிட்டு ஓவரா திமிரு பேசிட்டு போவானுங்க. இந்த வளர்ந்தவன் இருக்கான் பாருங்க, இவன்லாம் நான் தான் ஆப்பனன்ட்டு, உனக்கு இன்னைக்கு சமத்தியா விழ போகுதுன்ட்டுலாம் போவானுங்க. கோகு யாரு இவனுங்க இப்படி வாய் பேசுறானுங்கன்னு கேட்டா அவன் இவங்க தான் என்னோட சீனியர்ஸ், இவங்களெல்லாம் என்னால ஜெயிக்க முடியாது, நான் டிராப் அவுட் ஆகிறேன்பா. கோகு சும்மாரு போய் நீ அவங்களுக்கு யாருன்னு காட்டுன்பா. கிரில்லின் முழு சக்தியை பயன்படுத்த வேண்டாம்னு சொன்னேன்னா இவனுங்களெல்லாம் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அடின்பா. புவர் யாம்சா அந்த 2ஆம் நம்பர் போர்டு கிட்ட இருக்கான் பாருன்னு சொல்லவும் புல்மா ஹாய் காட்டலான்னு பார்த்தா குறுக்கால ஒரு ஜெயண்ட் வந்து நிப்பான். பார்த்து பயந்து விழுந்திருப்பா. இதுல போர் வேற மூஞ்சியில் நல்லா ஒட்டிருப்பானா. அவ பயத்துல இருப்பா. ஆனா மென் வில் பி மென்னுங்கிற மாதிரி நம்ம ஆளுக பாக்குற வேலை வேற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் புல்மா நீ சும்மா பார்த்ததுக்கு எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுன்னு சொல்லி மிரட்டி வாங்கிப்பா. ஊலாங் ஊரே பார்த்துச்சு நான் மட்டும் விதி விளக்கான்ட்டு கேண்டி ஸ்டோருக்குலாம் கூட்டிட்டு போக சொல்லி கேட்டுறாதேன்பா. அவ எனக்கு இந்த பிரிலிமினரிஸ பார்த்தே ஆகணும், நீ ஏனியா மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணா நான் உன்ன கேண்டி ஷாப்புக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட் வைக்கிறேன்பா. ஊலாங்க்கு இந்த ஆஃபர் பிடிச்சு போயிடும். இதுக்கப்புறம் கிரில்லினுக்கும் அவனோட சீனியருக்கும் சண்டை நடக்காதா இருக்கும். ஆப்போசிட்ல வரவன் புள்ளி பண்ற நோக்கத்துல தான் வருவான். கிரில்லினுக்கு லைட்டா பயம் இருக்கும். அவன் பயந்து ஓடாம தில்லா வந்து நிக்கிறியா அதுக்கே தைரியம் வேணும்லாம் நக்கல் பண்ணுவான். கிரில்லின் யதார்த்தமா அவன் அட்டாக் பண்ண வரப்ப ஜம்ப் பண்ணிட்டு ஒரு கிக் தான் விட்டுருப்பான். அதுக்கே ஆள் பார்த்தா 4-5 செவுத்தெல்லாம் உடச்சிட்டு போய் அந்த மெயின் காம்பவுண்ட் செவர் இருக்கும் இல்லையா அதுல அப்படியே ஒட்டிக்கிட்டு விழுந்திருப்பான். உலங் படியா மாறினா சாக்லேட் வாங்கி தரேன்னு சொன்னேன்ட்டு மாறி போவான். ஆனா செவுத்துல ஓட்ட விழுந்து சும்மா நின்னு பாக்குற மாதிரியே இருக்கும். யாம்சாவோட ஃபைட் நடக்கும். ஆப்போசிட்ல இருக்கவன் ஒரே அடியில உன காலி பண்றேன்பா. யாம்சா ஒரே கிக்ல முடிச்சு விட்டுருப்பான். கோகு நம்ம ஃபைனல்ஸ்க்கு போகணும்பா. கிரில்லின் கண்டிப்பான்பா. இதுக்கு அடுத்து கோகுவோட ஃபைட்ல அவன் ஜெயிச்சிருப்பான். கிரில்லின் சண்டை போடுறவன் பார்த்தா ப்ரூஸ்லி மாதிரி ஃபைட் பண்ணுவான். ஆனா அது எதுவுமே கிரில்லின் கிட்ட வேலைக்கா இருக்காது. கிரில்லின் கவுண்டர் அட்டாக்க காட்டுறன்னு சொல்லும் போது அந்த ஆளு கிவ் அப் பண்றேன்ட்டு போயிருவான். இதுக்கப்புறம் தொடர்ந்து போன சண்டையில பிளாக் 2க்கான ஃபைனல் ஃபைட்ல யாம்சாவும் இந்த நரிமாயிக்கவனும் சண்டை போடுறதா இருக்கும். யாம்சாவோட அட்டாக்ஸ் வந்து இந்த ஃபேமஸான உல்ஃப் ஃபேங் அட்டாக்ஸ் தானே. அதால இந்த உல்ஃப் ரியல் உல்ஃபோட பவர் என்னன்னு காட்டுறங்கோ. சண்டையோட இறுதியில யாம்சா தான் ஜெயிச்சிருப்பான். அடுத்து கோகுக்கான ஃபைனல் ரவுண்டா இருக்கும். வந்தாலும் லைன்ஸ் ஃபேங் ஃபிஸ்ட் பண்ணுவான். ஆனா கோகு அசால்ட்டா அவனை முடிச்சு விட்டுருப்பான். யாம்சா கோகு கிட்ட அந்த ஸ்ட்ரென்த் லெவல்ல இருக்க டிஃபரன்ஸை நோட் பண்ணுவான். கிரில்லினும் கோகுவும் ஹாப்பியா இருக்கப்ப அவனுக்கான மேட்ச் வந்திருக்கும். கிரில்லின் போனவன் அந்த ஜைஜாண்டிக்கா இருக்க கரடியை அசால்ட்டா முடிச்சு விட்டுருப்பான். அதுவும் வெள்ள கொடியை காட்டிரும். கோகுவன் கிரில்லின் இதை செலிப்ரேட் பண்றப்ப யாம்சா அந்த பையனும் டஃபா தான் இருப்பான் போல, சண்டை கஷ்டமா தான் இருக்க போதுன்பா. புல்மான் புவர் இதை பார்த்து ஹாப்பி ஆகிறப்ப இதே இடத்துக்கு ரோஷி வருவாரு. உலாங் யோ பெருசு நீயான்பா.
கோகுவும் கிரில்லினும் பிரிலிமினரிஸ்ல ஜெயிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஹாப்பி நியூஸ் சொல்றதுக்கு ரோஷி மாஸ்டரை தேடி வந்தா. கிரௌட் ஜாஸ்தியா இருக்கும். கோகு ஒரு பெருசு கிட்ட ஹெல்ப் கேட்டு அவர் மண்டையில செக் பண்ணிட்டு எல்லாரும் அங்கதான் இருக்காங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போவான். ரோஷி கிட்ட எங்கேயோ போயிட்டு கோகு கிரில்லின் 2 பேருமே ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னா. அவரு நான் பாத்ரூம் போய் கொஞ்சம் வழி தவறி போயிட்டேன், ஃபைனல்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்க போகுதுன்ட்டு பார்த்தா பெருசு புல்மாவுக்கு அவ பேரு போட்டிருக்க ஒரு டி-ஷர்ட் கொடுத்துட்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கான கீ செயின் எல்லாம் கொடுப்பாரு. இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்கான டோக்கன்ங்கிற மாதிரி பேசுவான். புல்மா நான் உன்னை என்னமோ கொஞ்சம் தப்பா நினைச்சிட்டேன், இருந்தாலும் நீ பெரிய மனுஷன் தாயான்னு சொல்றக்குள்ள அவரு பஃபு கேட்பாரு. வாயிலேயே வச்சு கிஃப்ட்ஸோட பறக்க விட்டுருப்பா. கோகுன் கிரில்லின் வந்ததும் எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. இந்த இடத்துல அனௌன்சர் செலக்ட் ஆன 8 பேரும் அசம்பிள் ஆகுங்கன்னு சொல்லி கூப்பிடவும் கோகுன் கிரில்லின் கிளம்பிருப்பாங்க. புல்மாவும் ஊலாங்கும் பெருசங்கியா போச்சுன்னு பாப்பாங்க. உள்ள வச்சு யாம்சா கிட்ட கோகு நான் எல்லாத்தையும் பார்த்தேன் பேசினேன்பா. அவனும் அப்படியான்ட்டு சேட் பண்றப்ப கிரில்லின் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கவரை தினுசா பாப்பான். அந்த பக்கம் ஒரு பெருசு ஒரு பொண்ணை போய் பார்த்துட்டு இருக்கோம். கோகுக்கு இந்த இடத்துல ஒரு கெட்ட நாத்தம் அடிக்கும். பார்த்தா இப்படி ஒரு ஜெயண்ட் ரொம்ப நாத்தத்தோட போவான். யாம்சா இவன் சேத்துக்குள்ளேயே தான் உருண்டு பெறலுவானா. பிறந்ததுல இருந்தே குளிச்சதும் கிடையாதான். இவன் கூட சண்டை போடுற ஆப்பனன்ஸ் சொத்த கையில தான் சண்டை போட்டாகணும். ஏன்னா ஒண்ணு அந்த வாசத்தை மறைச்சிக்க மூக்க மூடிக்க இதையே இந்த நாய் அட்வான்டேஜா பயன்படுத்திக்கிறான்பா. கிரில்லின் மோசமான ஆயுதமா இருக்கேன்பா. இந்த இடத்துக்கு வந்து ஆர்கனைசர் எல்லாத்தையுமே கூப்பிட்டு விடுவாரு. அந்த ஜெயண்ட் வந்ததும் டே நீ மட்டும் கொஞ்சம் தள்ளியே போடான்பா. இந்த பெருசு இந்த பொண்ணோட எனக்கு சண்டையை ஏற்படுத்துங்கன்னா ஆர்கனைசர் நீ கேட்கறக்காகலாம் பண்ண முடியாது பெருசுன்னு தாட்டி விட்டுருப்பான். ஃபர்ஸ்ட் சீட்டை நாம தான் எடுப்பான். அவனோட நம்பர் 5 மான்ஸ்டர் கீரனுக்கு 8ஆம் நம்பர் வந்திருக்கும். பாக்டீரியன் நம்பர் 1 யாம்சா நம்பர் 4 இருப்பான். கிரில்லின் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சீட் எடுப்பான். பார்த்தா 2ஆம் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே பாக்டீரியன் கூட மோத வேண்டியதா போயிருக்கும். இந்த இடத்துல வச்சு கோகுக்கு பதிலா வேற பேரை சொல்லுவான். யாம்சா தான் வந்துட்டு அது சன் கோகுங்கன்பா. ஆர்கனைசரே எம்பேரஸ் ஆயிட்டு கோகுக்கு 7ஆம் நம்பர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எழுதுவான். லாங் ஃபேங்க்கு நம்பர் 6 வந்திருக்கும். ஜாக்கி சுன்க்கு 3 வந்திருக்கும். ஆர்கனைசர் ஃபைட் ரூல்ஸா ரிங்குக்கு வெளியே போனா அவுட். 10 கவுண்ட் இருக்கு. அப்புறம் கிவ் அப் பண்ணாலும் அவுட் தான். குறிப்பா நீங்க மீறக்கூடாத விதிமுறைகள்னா கண்ணுலயும் பிரைவேட் பார்ட்ஸ்லயும் தாக்காம இருக்காதுன்பா. கோகு பிரைவேட் பார்ட்னா அது என்னன்னு கேட்பான். அவனும் பசங்களுக்கு அந்த இடத்துல அடிச்சா வலிக்குமே அதான்டான்பா. லாங் ஃபேங் எனக்கு என்ன பிரைவேட் பார்ட்னு கேட்டா ஆர்கனைசர் ஒரு மாதிரி ஷை ஆயிட்டு நானே மேட்சுக்கு அப்புறம் சொல்றேன்ட்டு கிளம்புவான். கோகு பசிக்குதே லஞ்சுக்குன்பா. அந்த ஆளு சாப்பிட்டு போய் சண்டை போட்டா பிடிப்பு வராதான்னு கேட்பான். கோகு எனக்கு சோறு வேணுங்கவும் ஆர்கனைஸ் பண்ணி தரேன்றுவான். கிரில்லின் கிட்ட கோகு கேட்டா நான் இதை சாப்பிட்டு போய் வாமிட் பண்ண முடியாது வேணான்றுவான். கோகு பூந்து விளையாடுவான் சாப்பாட்டுல. இதுக்கப்புறம் வெளியே வந்து 4 மேட்சே அனௌன்ஸ் பண்றப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாக்டீரியனும் கிரில்லினும் சண்டை போட்டுக்கிறதா இருக்கும். செகண்ட் ஜாக்கி சுனுக்கும் யாம்சாக்கும் சண்டை. தேர்ட் லாங் ஃபேங் அண்ட் நாமோ. ஃபோர்த் கோகு அண்ட் கீரன். அனௌன்சர் மேட்ச்குள்ள போறக்கு முன்னால இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு 5 லட்சம் ஜெனிங்கிறத திரும்ப ஞாபகப்படுத்துறேன். ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால பூடோ டெம்பிள்ல இருந்து வந்த சீஃப் பிரீஸ்டோட சில வார்த்தைகளை கேட்போன்பா. பார்த்தா அது நாயா இருந்து குலைக்கும். எல்லாம் கவுந்திருப்பாங்க. அவன் தேங்க்யூ வெரி மச்ன்ட்டு என்ட்ரன்ஸ்க்கு ஃபைட்டர்ஸ் வர சொல்லுவான். கோகு கிரில்லின் கிட்ட போய் அவனை தட்டி தூக்குன்பா. மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது பாக்டீரியனை பார்த்த எல்லாருமே மூக்க பொத்திப்பாங்க. யாராலையும் அவனோட உடம்புல இருந்து வர நாத்தத்தை தாங்கிக்க முடியாது. கோகு இப்பவுமே கிரில்லினுக்கு சப்போர்ட்டா மேல இருந்து சியர் அப் பண்றான்பா. ஒன்ஸ் பெல் சவுண்ட் கேட்டதும் நீங்க ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணணும்ட்டு அனௌன்சர் ஃபர்ஸ்ட் ரவுண்டா ஆரம்பிக்கலான்பா. பெல்லையும் தட்டி இருப்பாங்க. ஆரம்பத்திலே பாக்டீரியன் தாக்க வரப்ப கிரில்லின் டாச் பண்ணிருப்பான். அவன் பார்த்தா வாய் நாத்தத்தை யூஸ் பண்ணுவான். கவட்டை கடையில இருக்க நாத்தத்தெல்லாம் யூஸ் பண்ணுவான். கிரில்லின் அப்படியே கேராகி படுக்கவும் 1 2 3 என்ன ஆரம்பிச்சிருவாங்க. அனௌன்சரே அது பார்த்துட்டு டே அந்த பையன் எப்படா தாங்குவான்பா. பீப்புள் சப்போர்ட் கிரில்லினுக்கு தான் இருக்கும். பாக்டீரியன் டக்குன்னு வந்து கிரில்லினோட கழுத்தை பிடிச்சு அப்படியே நெருக்கி கொண்டுறலாம்னு பாப்பான். கிரில்லின்மே ரொம்ப கிவ் அப் பண்ற போல இருக்கும். கோகோனால முடியாம அவனை அடிச்சு பொலன்பான். கிரில்லின் தட்டி தூக்கி இருப்பான். இதுக்கப்புறம் பாக்டீரியனால கார்னர் பண்ணப்பட்டிருந்தாலும் கவட்டி கடையில பூந்து தப்பிச்சலான்னு பாப்பான். அவன் பார்த்தா பட்டை வச்சு பட்டுன்னு போடுவான். கிரில்லின் கையை வச்சு புடிச்சா டப்புன்னு பாம போட்டு முடிச்சு விடலான்னு பாப்பான். அது போக இன்னும் டர்ட்டியெல்லாம் பண்ணுவான். கிரில்லினால சமாளிக்கவே முடியாது. இதுக்கப்புறம் வயிற்றுல எல்லாம் உதைப்பான். அனௌன்சர் அண்ட் பீப்புளுமே இதை பார்த்துட்டு ரொம்ப மோசமா போகுதுன்பாங்க. பார்த்தா கிரில்லினுக்குலாம் நுர தள்ளி போய் கிடப்பான். பீப்புள் எல்லாரும் கிரில்லின் எந்திரின்னு கத்துவாங்க. இந்த இடத்துல கவுண்ட் வேற பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. கோகு நல்ல நேரத்துக்கு டே நீ தோத்து போயிட மாட்ட, உனக்கு மூக்கு இருந்தா தானே பிரச்சனை, மூக்கே இல்லையே நினைச்சுக்கடா, நீ மைண்ட்ல ஜெயிச்சா போதும்னு கத்துவான். கிரில்லின் அதுவும் சரிதான் ஃபைட் பண்ண எந்திரிச்சவன் கோகு கிட்ட தேங்க்யூ சொல்லிட்டு தோ வரன்பா. பாக்டீரியன் என்கிட்ட இது மட்டும் தான் வெப்பன் நினைச்சிட்டியான்ட்டு அடுத்த ஒரு காரியம் பண்ண இருப்பான். அனௌன்சரே இதை பண்ணும்போது யானையே பேரட் ஓடுறதா கேள்வியெல்லாம் பட்டிருக்கேன்பா. பார்த்தா காரி துப்புவான். யோ இதை பார்த்து சொல்ற எனக்கே கொமட்டுதே, இதை எவனும் சாப்பிட்டு மட்டும் பாத்துறாதீங்கடா. கிரில்லின் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு அவனை போட்டு பொழந்துட்டு அவன் மூஞ்சில போய் பாம் போட்டு முடிச்சு விட்டுருப்பான். கோகு கீழே இறங்கி வந்து கிரில்லினோட செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். பீப்புளுமே ரொம்ப செரிஷ் பண்ணுவாங்க. அனௌன்சர் முதல் வேலை ரிங்க கழுவி விட்டுருங்கடா, அடுத்த ரவுண்டுக்கு வேற நிக்கணும்பா. கோகுன் கிரில்லின் இந்த வெற்றியை கொண்டாடினாலும் பெருசு இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கும் ஆச்சரியப்பட்டிருக்கும்லாம் பேசுவானுங்க. ஆனா பெருசு இங்க இல்லாத பார்க்கும்போது பொல்மா அந்த ஆளு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே ஓடி போயிருச்சுன்பா. கிரில்லின் தான் வருத்தப்படுவான். கோகு அவர் ஸ்மெல் இங்க தானே வீசுதுன்பா. இந்த பக்கம் ஜாக்கி சுன் பார்த்தா லாங் ஃபேங் கிட்ட போயிட்டு பேச்ச போடலான்னு பாப்பான். அவ என் கண்ணு நாமும் மேலன்பா. ஜாக்கி சுன் எனக்கு ஒன்ன பார்த்தா பொறாமையா இருக்குன்ட்டு போய் அவனை சீண்டுவான். நாமும் இந்த ஃபைட்ல கலந்துகிட்டதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. அவங்க ஊர்ல பயங்கரமான வறட்சி ஏற்பட்டிருக்கும். இதால விளைச்சலும் இருக்காது, பசி கொடுமை, தண்ணியும் இல்ல. கூடவே அவங்க கிட்ட இருக்க காசுக்கு 2 மாசத்துக்கு ஒருத்தான தண்ணில வாங்குறது ரொம்ப கஷ்டங்கிற சூழ்நிலை இருக்கும். அவன் கண்டிப்பா நான் சிட்டிக்கு போய் தண்ணி கொண்டு வருவேன், மார்ஷியல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட்ஸ்ல வருதுல அந்த பிரைஸ் மணியை ஜெயிச்சா போதும்லன்னு இருப்பான். அதை யோசிச்சு அவன் பிரசன்ட்ல டிட்டர்மைனா இருக்கிறத பார்த்த ஜாக்கி அவனோட தீர்மானம் தீயா இருக்கும் போல என்பாரு. கோகு அனௌன்சர் கிட்ட போயிட்டு
போயிட்டு இங்க தானே மாஸ்டர் வாசம் வீசுதுன்பா. அவன் பசங்களா இப்படிலாம் பண்ணக்கூடாது போங்கன்றுவான். யாம்சாக்கு ஒரு வாழ்த்துக்களை போட்டு நிக்கும் போது ஜாக்கி கிரில்லின் கிட்ட சூப்பர் கிக் போட்டு போயிருப்பான். கிரில்லினும் தேங்க்யூ சொல்லிட்டு இவர் எங்கேயோ பழக்கப்பட்ட போல இருக்கேன்பா. கீரன் பார்த்தா அந்த பக்கம் வெளுத்து கட்டிட்டு இருப்பான் லெக் பீஸ. நமக்கு இது கொஞ்சம் டிஸ்ட்ராக்டடா இருந்தாலும் அவன் ரொம்ப கான்சென்ட்ரேஷன்ல தான் இருப்பான். கோக்கு வந்ததும் சாப்பிட வேண்டியதான்ட்டு களத்துல இறங்கி இருப்பான். ரெண்டு பேரும் வெளுத்து கட்டுறத பார்த்துட்டு கிரில்லினே ஒரு மாதிரி ஆயிருப்பான். நாம பக்கத்தாலே எலும்பு விழுந்துட்டு இருக்கனால அவனுக்கு பசி எடுத்துரும். கோகு அதை புரிஞ்சுக்கிட்டு பிளேட்டை கொண்டு போய் கொடுத்தா கிரண் வம்பு இருக்கிற போல பாலை வச்சு மண்டையிலே அடிச்சிருப்பான். நான் முதல் இந்த இடத்துல வச்சு சண்டையில வேணான்பா. வெளியே பார்த்தா யாம்சா ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்டா போயிருப்பான். ஜாக்கிச்சுங்கிற பேரை கேட்ட புல்மா அவன் பார்க்க எப்படி இருப்பானோன்ட்டு ஆர்வமா இருப்பா. ஓலாங் உனக்கு யாம்சா பாய் ஃப்ரெண்டா இருக்கான்லன்னு கேட்டா அவ அப்கிரேடு கால் கிடைச்சா மாத்த வேண்டியதான்பா. வந்தது பெருசுங்கவும் யாம்சா அந்த பெருசை போட்டு தள்ளுன்னு கத்துவா. யாம்சா ஜாக்கிச்சுங்கிற பேரை பெருசா கேட்டதில்லைங்கிறனால இவர் எப்படிப்பட்டவருன்னு தெரியல. இருந்தாலும் இவ்வளவு தூரம் வந்திருக்காருன்னா பயங்கர ஸ்கில்டா தான் இருக்கணும்னு நினைப்பான். ஃபைட் ஸ்டார்ட் ஆகியுமே எந்த ஒரு ஸ்டான்ஸ்லயுமே ஜாக்கி நிக்க மாட்டான். யாம்சா இப்படி வைட் ஓப்பனா இருக்காருன்னு நினைச்சவன் பிரிலிமினரியில அந்த ஆள் சண்டை போட்டதை யோசிச்சு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் மூவா அவனே வச்சிருப்பான். ஜாக்கி அசால்ட்டா அதை டாச் பண்ணிருப்பான். இதை பாக்குற எல்லாருமே ஷாக்கா இருப்பாங்க. புல்மா பெருசு எப்படா இவ்வளவு வேகமா நகருதுன்பா. ஜாக்கி ஓவரா மூமெண்ட்ஸ் வச்சுட்டு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்காதேன்பா. யாம்சா காண்டாகி ஃபைட் பண்ண போவான். ஆனா அவர் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணுவாரு. கோகு சண்டை பார்த்துட்டு இது வேற லெவல்ல இருக்கு கிரில்லின் வந்து பாருன்பா. கிரில்லின் இந்த யாம்சா ரொம்ப ஸ்ட்ராங் தானான்னு கேட்பான். கோகு ஒரு டைம் ரொம்ப பயங்கரமான அட்டாக் போட்டு என்னையே காலி பண்ண பார்த்தான்பா. கிரில்லின் அப்படின்னா அந்த பெருசு கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு நினைக்கிறேன்பா. உலகி என்ன ஆக போறானோன்னு நினைக்கிறப்ப புல்மான் புவர் தான். அவனுக்கு உல்ஃபேங் ஃபிஷ்லாம் தெரியும்ல, அவன் எப்படியும் சாதிச்சிருவான்பாங்க. பார்த்தா பெருசு அசால்ட்டா அதை டாச் பண்ணிருக்கோம். டப்புனா அவன் பின்னால போயிட்டு நல்ல தென்றல ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு காத்த யூஸ் பண்ணிருப்பான். யாம்சா பார்த்தா ரிங்க விட்டு விழுந்து தோத்துருப்பான். கண்டஸ்டன்ஸ்ல ஜாக்கி தான் வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணவும் யாம்சாக்குலாம் ஒண்ணுமே புரியாம குழம்பி போயிருப்பான். கிரில்லின் வேற அடுத்து அவர் கூட நான் தானே மோதணும்பா. கோகு ஃப்ளூக்ல ஜெயிச்சிருப்பாரா, அடுத்த தடவை நீ பவர் யூஸ் பண்ணி முடிச்சு விடுன்பா. இந்த இடத்துக்கு ரெண்டு கண்டஸ்டன்ஸும் வரதை பார்த்துட்டு கோகு பேசலான்னு போவான். கிரில்லின் தான் தடுத்துட்டு இந்த டைம்ல அவனை தனியா விடுறதுதான் நல்லதுன்பா. யாம்சா ஜாக்கி கிட்ட நீங்க ஃபைட் பண்ணதை நான் பார்க்கவே இல்லை, நான் பவர்லெஸ்ஸா ஃபீல் பண்ணன்பா. அவர் இது உனக்குள்ள இருக்க சக்தி தான், டைம் கிடைச்சா வா உனக்கு சொல்லி தரேன்பாரு. யாம்சாக்கு அவர் எங்கேயோ பார்த்த போலதான் ஃபீல் இருக்கும். பார்த்தா அவர் லாங்ஃபேங்க பார்த்ததும் வளைஞ்சிட்டு போயிருவாரு. யாம்சா கோகு கிட்ட மாஸ்டர் ரோஷ் எங்கன்னு கேட்கும் போது கோகு அவர் ஸ்மெல் எனக்கு கிட்டதான் வருது, என்னத்துக்கு ஏதாவது பொண்ணு பின்னால சுத்திட்டு இருப்பாருன்பா. ஜாக்கி லாங்ஃபேங் கிட்ட நான் ஜெயிச்சதை பார்த்தேன்னு சொல்லி சிம் பண்ணிட்டு கண்டஸ்டன்ஸ்ல வச்சு இவன் மட்டும் தான் ரொம்ப வித்தியாசமா இருக்கான்ட்டு ஜாக்கி அவனோட ஆள் மனசுக்குள்ள போய் என்ன பிரச்சனைங்கிறத பார்த்திருப்பான். யாம்சாவுக்கு ஜாக்கியை பார்க்கும் போது இவருக்கும் ரோஷிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோன்னு யோசிப்பான். அந்த பக்கம் தேர்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆனதும் லாங்ஃபேங் அவளோட கேர்லி திங்ஸை வச்சு அவனை மொத்தமா முடிச்சு விடலான்னு பாப்பா. ஆனா ஆள் மசியவெல்லாம் மாட்டான். ஃபைட் பண்ணலாம் கிட்ட போய் கூட லேசா தான் தொட்டிருப்பான். அதுக்கே ஷோல்டர்லாம் வலிக்குதுன்னு உட்காந்து அவ அழுக ஆரம்பிச்சிருப்பா. இதுல ஜாக்கி வேற பொண்ணு அழுக வைப்பியாடான்னு சொல்லலாம் கத்துவாப்ல. யாம்சா இவர் மாஸ்டர் ரோஷிக்கு பிரதரா இருப்பாரோன்னு யோசிப்பான். லாங்ஃபேங் பார்த்தா அழுகிற மாதிரி நடிச்சு நாமும் வயிற்றுலயே நல்லா குத்தி விட்டுருவா. ஆள் வழியில துடிச்சவன் உன்ன ஒரு பொம்பளைய பார்த்தது ஏன் தப்பு தான், நான் என் ஊருக்கு பண்ணி கொடுத்த வாக்க காப்பாத்தி ஆகணும்ட்டு இனிமேல் நீ ஒரு பொண்ணுங்கிற ஃபீல்ல நான் சண்டை போட மாட்டேன்ட்டு ஃபைட் பண்ணுவான். லாங்ஃபேங்னால அவன் ஸ்ட்ரென்த்துக்கு ஈக்குவலா ஃபைட் பண்ண முடியாது, அதெல்லாம் நீ பியூர் ஹார்ட் மேன் தானான்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அவனை அப்ரோச் பண்ணுவா. ஜாக்கியோட வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப டர்ட்டியா இருக்கும். யாம்சா இதை வச்சு இந்த ஆளு ரோஷியே தாண்டான்னு கன்ஃபார்ம் பண்ணிருப்பான். லாங்ஃபேங் இப்படி அப்ரோச் ஆகிறதால நாமும் கடைசி கோட்டுக்கே போயிருப்பான். கோகு இவன் எதுக்கு இப்படி பின்னாலேயே போயிட்டு இருக்கான்ட்டு யோ என்னையா பிரச்சனைன்னு கத்துவான். நாமோட ஊர்ல ரொம்ப வறட்சி இருக்கும் இல்லையா, அவனோட தம்பிலாம் வேற ரொம்ப தாகமா இருக்குன்னு துடிச்சிருப்பான். அந்த காட்சிகளை அவன் யோசிக்கும் போது லாங்ஃபேங் அவனை தள்ளி விட்டு முடிச்சு விட்டுறலான்னு பாப்பா. நாமும் அந்த நேரத்துக்கு கரெக்டா யோசிச்சு அவளை பார்த்தாதான பிரச்சனை, கண்ணை மூடிட்டு ஃபைட் பண்ணலான்னு அவளோட பிரசன்ஸை ஃபீல் பண்ணி அட்டாக் பண்ணி முடிச்சு விட்டுருப்பான். அனௌன்சர் ஒரே அடியில முடிச்சு விட்டான்னு சொல்லிட்டு கவுண்ட் டவுன் பண்ணி மொத்தமா மேட்ச் முடிச்சிருப்பாரு. நாமும் வேணுக்குள்ள அப்படி அடிக்கலின்பா. ஜாக்கி அந்த பக்கம் போய் பொண்ணு சாஃப்டா இருக்காளேன்னு தொட்டு பார்த்துட்டு இருப்பான். அனௌன்சர் இப்படி எல்லாம் தொடக்கூடாது சாருன்பா. யாம்சா இது அந்த பெருசே தான்பா. இதுக்கு அடுத்து ஃபைனல் மேட்ச்க்கான அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஃபைனல் கண்டஸ்டன்ஸ் கோகு அண்ட் கிரண் ஸ்டேஜுக்கு வாங்கன்னு கூப்பிடவும் பீப்புள் பயங்கரமா அப்ளாஸ் பண்ணுவாங்க. புல்மா இந்த கீரன்ங்கிற ஆள் யாருன்னு கேப்பா. ஓலாங் தான் அவனை பார்த்துட்டு அது மான்ஸ்டர்ன்பா. கோகு வந்துட்டு தன்னை அறிமுகப்படுத்திக்குவான். புல்மா ஜுஜிபி அவனை காலி பண்ண கோகுன்பா. கரெக்டா இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாலே மழை வந்திருக்கும். இதால பீப்புள் எல்லாரும் தெரிச்சிருப்பாங்க. கூடவே அனௌன்சர் அப்புறம் ரெஃப்ரின்னு யாருமே அங்க நிக்க முடியாது இல்லையா. ஆனா கோகுவும் கீரனும் சண்டை போடுற டிட்டர்மினேஷன்ல தீயா இருப்பானுங்க. அனௌன்சர் தான் இதை போஸ்ட்போன் பண்றோம், கம்மனு நீங்க இந்த பக்கம் வாங்கன்பா. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஹால்ல உட்கார வச்சிருப்பாங்க. கோகு சாப்பிடும் போது யாம்சா தான் அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமா இரு, நான் அவனை பத்தி கேள்விப்பட்டேன், நிறைய மார்ஷியல் ஆர்ட் டோர்னமெண்ட்ஸ்க்கு போய் பயங்கரமா ஜெயிச்சிருக்கான், ஜெயிக்க அவன் என்ன காரியம் வேணாலும் செய்வானாமா, அவன் மேல ஒரு கண்ணு வச்சேருன்பா. ஓலாங்க அவன்லாம் ஜுஜிபி அசால்ட்டா கோகு காலி பண்ணுவான்பா. கோகு எனக்கு அவன் கூட சண்டை போட்டா போதுன்பா. தான் மாஸ்டர் ரோஷி எங்கேன்பா. உல்மா அங்க வச்சு பார்த்த மாதிரி இருக்குன்னா ஓலாங்க அது ஜாக்கின்பா. யாம்சா ரோஷியும் இந்த ஆளும் ஒண்ணுதான்ங்கிறத நான் நெக்ஸ்ட் மேட்ச்ல தெரிஞ்சுப்பேன்பா. கிரண் இந்த இடத்துக்கு வரப்பவே மொத்த இடமுமே அப்படியே சைலண்ட் ஆகும். வந்தவன் பால் கேட்டு வாங்கி குடிப்பான். ஒரஞ்சி டெம்பிள்ல இருக்கவனுக்கிட்டே பால்லாம் குடிக்கிறான்டான்ட்டு நக்கல் பண்ணுவாங்க. இந்த இடத்துக்கு இன்னொருத்த ஓடி வந்தவன் தெரியாதனமா அவன் வாள்ல பட்டு இவன் உழுந்துட்டு கீரனை பார்த்துட்டு ரொம்ப கண்ணா பின்னான்னு திட்டுவான். இருக்கான் பாருங்க, ரெண்டு குழந்தைங்க, ஒரு பெருசு, அப்புறம் இந்த பால் குடிக்கிற மான்ஸ்டர், சி இதெல்லாம் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்டான்பா. கோகு கிரிலின் கிட்ட இவனுக்கு உன் சீனியர்ஸ் தானு கேட்பான். கிரண் கடுப்பாகி அடிக்கவும் இதுல ஒருத்த மட்டும் தான் தப்பிச்சிருப்பான். அவனும் மத்தவங்கள எந்திரிச்சதுக்கு அப்புறம் நாங்க 4 பேரு எங்களுக்கு பயம் கிடையாதுன்ட்டு ஃபைட்ல இறங்கி
இறங்கி உன்னை முடிச்சு விட்றான் பாருன்னு ஒருத்தன் தாக்கும்போது அவன் ஜஸ்ட் செகண்ட்ல தப்பிச்சிருப்பான். கண்ணாடியில அந்த பக்கம் உடஞ்சிருக்கும். பார்த்தா வார்னிங் கொடுப்பான் கீரன். 0.1 செகண்ட்ல நீ காலியா இருக்கணும், நான் உனக்கு டைம் கொடுத்து வச்சிருக்கேன், ஓடிருன்பா. அந்த கடைக்காரர்கிட்ட கீரன் பாலை ஊத்துன்ட்டு அவன் ஊத்தி முடிக்கிறக்குள்ளேயே 4 பேத்துக்கும் பால் ஊத்தி இருப்பான். கிரில்லின் இதை பார்த்து ரொம்ப பயந்துருப்பான். கோகு இவன் தாண்டா சரியான ஆளுன்பா ஃபைட் பண்ண. கீரன் பால் குடிச்சிட்டு அந்த பக்கம் இன்னொருத்தன கொல்ற அளவுக்கு காலில் மிதிக்க போவான். யாம்சா தான் அடிச்சு முடிச்சிட்டீல, போதும் போ கிளம்புன்பான். அவன் பார்த்தா திடீர்னு அரிக்குதுன்னு சொரிஞ்ச மாதிரி நடிச்சிட்டு யாம்சா பார்க்காத நேரமா தாக்குவான். அவனும் அடே உனக்கு என்னதான் பிரச்சனைட்டு சண்டையில இறங்கியிருப்பான். கோகு இவன் கூட நான் தான் சண்டை போனும், நீ தேவையில்லாம கலந்துக்காதேன்பான். பார்த்தா கீரன் டே பொடிப்பைய நகர்ந்து போன்னு சொல்லி அவன் போட்டிருக்க துணியாலேயே சுருட்டி அந்த பக்கம் பறக்க விட்டுருப்பான். யாம்சா அவன் கூட ஃபைட் பண்ணி ஒரு அட்டாக் பண்ணிருப்பான். இருந்தாலும் அவனை அடிச்சு இவனுக்கு கால் வலிக்கும். இவன் என்னடா மலக்கணக்கா இருக்கான்னு நினைப்பான். கோகு குறுக்க வந்து நீ ஏன் கூட தான் சண்டை போடணும்பான். கீரன் உனக்கு சாக அவ்வளோ ஆசையாடான்னு சொல்லிட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணுவான். கோகு எல்லா அட்டாக்ஸ்லயும் டாச் பண்ணி இந்த பக்கம் வந்ததும் கீரன் மோசம் சொல்ற அளவுக்கு இல்லைன்பா. கோகு நான் உனக்கு யாருன்னு காட்டுறேன்பா. 2 பேரும் மோதிக்கிறதுக்கு போவாங்க. ஜாக்கி இது ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்ட்னு தெரியாதா? டோர்னமெண்ட் சமயத்துல இப்படி நீங்க வெளியே இருந்து சண்டை போட்டுக்கிறதால பிரச்சனை உங்களுக்கு தான் பாரு. கீரன் டே பெருசு, எனக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கிடையாதுன்பா. பெருசாப்பா அந்த பிரைஸ் மணி மேலையும் ஆசை இல்லையான்னு கேட்கவும் கீரன் பணமும் முக்கியம் தான், வா உன்னை ரிங்ல வச்சு அடிச்சு பொழக்கிறன்பா கோகு கிட்ட. கோகு நான் தாண்டா உன்னை காலி பண்ணுவேன்பா. யாம்சா கிட்ட போயிட்டு நீ ஓகேவான்னு கேட்டா அவன் கீரன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், அவங்ககிட்ட பாத்துன்பா. இதுக்கப்புறம் மழை எல்லாம் ஓஞ்சு பங்குனி வெயில் நல்லா பல்ல காட்டுறப்ப ஃபைனல் மேட்ச திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கீரன் ஃபர்ஸ்ட் வந்தவன் வெறி பிடிச்ச மாதிரி கத்துவான். அனௌன்சர் ஒரு ஆள் தான் வந்திருக்கு, கோகு எங்கேன்ட்டு தேடுவான். இந்த பாயிண்ட்ல எல்லாருமே கோகு எங்க போயிட்டான்ட்டு பார்க்கும்போது கீரன் அவன் பயந்து ஓடி இருப்பான்ட்டு சிரிப்பான். உலங்குமே அவன் ஓடி போயிருக்கலாமோன்பா. புல்மா அவன் பயந்து ஓடுற ஆள்லாம் கிடையாதுன்பா. லாங் ஃபேங் தான் கோகுவை கண்டுபிடிச்சிருப்பா. எல்லாரும் வந்து பார்த்தா அவன் நல்லா தூங்கிட்டு இருப்பான். இந்த பாயிண்ட்ல அவனுக்கு நல்லா அந்த வார்ம் ஃபீலிங் கிடைச்சிருக்கும் இல்லையா, மழை ஊஞ்சு அந்த ஒரு கிளைமேட்டுக்கு எனக்கு நல்லா தூக்கம் வந்துருச்சு, என்ன பண்றதுன்பா. அனௌன்சர் தான் டப்புன்னு கையை பிடிச்சி ரிங்க் இழுத்துட்டு வந்திருப்பான். வந்தவன் லைட்டா ஒரு தூக்கத்தை போட்டங்கன்பா. இதை கேட்ட கிரௌடே கவுந்திருக்கும். கீரன் என்ன வச்சு காமெடி பண்றான்னு நினைப்பான். மேட்ச் ஸ்டார்ட் ஆனதும் வெளிய இருக்க கிரௌட்லாம் இந்த குட்டி வாண்டுகள்லாம் ரிங்குள்ள என்ன பண்ணுதுகன்பாங்க. கீரன் கைக்குள்ள ஏதோ வச்சிருக்கான்னு சொல்லி ஏமாத்தி கிட்ட கூப்பிட்டு வாயிலே குத்து விட்டுருப்பான். எல்லாரும் கோகு முடிஞ்சிட்டானோன்னு நினைக்கிறப்ப டப்புன்னு எந்திரிச்சிருப்பான். கோகு கையில எதுவுமே இல்லாம ஏமாத்துறையான்பா. கிளின் அவன் ஓகேவா தான் இருப்பான்னு எனக்கு தெரியும்பா. கோகு இறங்கினவன் நல்லா போட்டு அடிச்சு பொழந்துட்டு கடைசியா வாழை பிடிச்சு சுத்தி வெளியே வீசியிருப்பான். கீரன் பார்த்தா ரக்கையை யூஸ் பண்ணி திரும்ப உள்ள வந்துருவான். கோகுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணலாமா என்னங்கிற போல டவுட் இருக்கும். கீரன் வந்தவன் குரு கம்முங்கிற ஒன்ன யூஸ் பண்ணிருப்பான். இதால கோகுனால அவனோட பாடியவே அசைக்க முடியாம போயிருக்கும். கீரன் நல்லா பொம்மை போல அசையாம மாட்டிக்கிட்டியான்ட்டு நல்லா மண்டையிலேயே கொட்டிடுவான். கோகு ஓடலான்னு பார்த்தா தூக்கிடுவான். கோகு அடே என்னடா பண்றேன்னு கேட்டா அவன் நீ என்ன தூக்கி போட்டல அதே போலதான் தூக்கி போட போறான்பா. கோகு கொஞ்சம் டீசென்டா தான் ஃபைட் பண்ணேன்பா. அனௌன்சரும் இது என்னடா இப்படி பவர்லெஸ் ஆக்கி தூக்கி போடுறான்பா. கோகு ரொம்ப தூரத்துக்கு பறந்து போனவன் எப்படியோ ஃபிளைங் நிமிஷ கூப்பிட்டு அது மூலமா ரிங்குக்கு வந்து சேர்ந்திருப்பான். கீரன் இந்த விஷயத்துல கடுப்பாகி அவன் என்னையா வெளியே இருக்க பொருள்லாம் யூஸ் பண்றான், நான் ரெக்கையை பயன்படுத்தினா அது எங்கிட்ட இருந்துச்சு, கூடவே கம் யூஸ் பண்றானா அதுவும் என் உடம்புல சுரக்கிறது தான், அவன் என்ன எக்ஸ்ட்ரா டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றான்பா. அனௌன்சரும் போய் பிரீஸ்ட் கிட்ட பேசிட்டு வந்ததுல ஃபேவர் கோகுக்கு சார்பா தான் இருக்கு, திரும்ப அந்த கிளவுட பயன்படுத்த வேணாம்னு சொல்லியிருக்காங்க, போதும்பா. கீரன் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியே போதுமேன்பா. கிரில்லின் நெக்ஸ்ட் டைம் தூக்கி போட்டா கோகு என்ன ஆகுறதுன்பா. கோகு அந்த லாக்ல இருந்து ரிலீஸ் ஆக ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவான். கீரன் ஒரே குத்துல முடிச்சு விடுறான் பாருன்ட்டு வந்து வெறி பிடிச்ச மாதிரி தாக்கியிருப்பான். கீரன் அட்டாக் பண்ணிருக்க மாட்டான், கூடவே அவன் எங்கடான்ட்டு தேடுவான். பீப்புள் பார்க்கும்போது கோகு அவனோட வாளை யூஸ் பண்ணி கீரனோட கையில தொங்கிட்டு இருப்பான். கோகுலாம் வால் முளைச்சிருச்சுன்ட்டு ஹாப்பியா இருப்பான். ஆனா இவன் அந்த கொரில்லாவா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன டைம்ல இவனை பார்த்திருப்பாங்க இல்லையா, எல்லாத்துக்கும் இவனுக்கு வால் முளைச்சிருச்சாங்கிற பயம் இருக்கும். கோகு எப்படியோ வால் வந்து காப்பாத்துச்சு, இருந்தாலும் இப்படி ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நம்மளால ஜெயிக்க முடியாதுன்ட்டு ஃபுல் ஃபோர்ஸ் கொடுப்பான். கீரன் இவன் மனுஷனே இல்ல போலேன்பான் வாழை பார்த்துட்டு. கோகு ரொம்ப ரேஜ் ஆகி பயங்கரமா கத்திட்டு ஒரு வழியா அந்த லாக்ல இருந்து ரிலீஸ் ஆயிருப்பான். வால் வந்ததுக்கு அப்புறம் தாண்டா இன்னும் தெம்பு ஜாஸ்தியா வந்த போல இருக்குன்னு ஃபீல் பண்ணவன் டெஸ்ட் பண்ற விதமா சைட்ல செவுத்த உடைச்சிட்டு இப்பதான் குட் ஷேப்ல இருக்குன்ட்டு ஃபைட்டுக்கு வாடான்பா. கீரன் பார்த்தா வெள்ளை கொடி எடுத்து ஆட்ட ஆரம்பிச்சிருப்பான். கோகு கவுந்து விலகுவோம். அனௌன்சர் கீரன் வெள்ளை கொடி காமிச்சு கிவ் அப் பண்ணதால கோகு தான் இந்த மேட்சோட வின்னர்ன்பான். புல்மாக்கு கோகுக்கு திரும்ப அந்த வால் முளைச்சது நினைச்சதா ரொம்ப பயமா இருக்கும். இதோட இந்த ஆர்க்கான பார்ட் 1 முடியுது. வீடியோக்கு எப்பவும் போல ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் அடுத்த பார்ட்ல வந்து உங்களை பாக்குறேன். பாய்.